Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி டேர்ம்ஸ். ஸோ சிலபஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிட்ரரி டேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் a literary term? Literary terms refer to the technique, style and formatting used by writers and speakers to masterfully emphasize, embellish or strengthen their compositions. ஸோ லிட்ரரி டேர்ம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்னிக், ஒரு ஸ்டைல் அண்ட் இது வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் வந்து லிட்ரரி டேர்ம். ஒரு லிட்ரரி டேர்ம் இல்லாமல் ஒரு ஒர்க் இருக்குமான்னு கேட்டால் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த லிட்ரரி டேர்ம்ஸ் வந்து ஆத்தர்ஸோட ஒர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஒரு ஆத்தர் இல்லைனா ஒரு போயட்டோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து நம்ம இந்த லிட்ரரி டேர்ம்ஸ் மூலிமா புரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு லிட்ரரி டேர்மோடு கனெக்ட் ஆகி இருக்கோமோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் லிட்ரரி டேர்ம். ஸோ அலிகரி தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லிட்ரரி டேர்ம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிட்ரரி டேர்ம்னே கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு அலிகரிக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். An allegory is a narrative, whether in prose or verse, in which the agents and actions, and sometimes the setting as well, are contrived by the author to make coherent sense on the literal or primary level of signification and at the same time to communicate a second correlated order of signification. ஸோ அலிகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லணும்னா உருவகம் அப்படின்னு அர்த்தம். அலிகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்மளுக்கு இன்டைரக்டாக தெரிவிப்பாங்க. யார் தெரிவிப்பாங்கன்னா ஆத்தர் இல்லைனா பொயட் வந்து நம்மளுக்கு தெரிவிப்பாங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி அலிகரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஆர் வேர்ஸ், உரைநடை இல்லைனா செய்யுள், இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஆர்வெல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த டைமில் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும் 1917. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் வந்து அந்த சிச்சுவேஷனை அனிமல்ஸை வச்சு அலிகரைஸ் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருப்பார். அதாவது அந்த அனிமல்ஸில் வந்து பிக்கு வந்து ஹெட்டாக இருக்கும், மிச்ச அனிமல்ஸ் எல்லாம் அது வந்து ஸ்லேவ்ஸாக ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த டைமில் நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து இது மூலயமா அவர் அலிகரைஸ் பண்ணி காமிப்பார். ஸோ முக்கியமான விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்மும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அலிகரிக்கு. ஏன் நான் வந்து எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஒன்று டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன டேர்ம் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கொடுத்து இது எந்த லிட்ரரி டேர்மில் வரும் அப்படின்னு சொல்லியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லும்போதே எக்ஸாம்பிளோடு அதுக்காக தான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அலிகரியில் வந்து மெயினாக 2 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அலிகரி. செகண்ட் டைப் வந்து த அலிகரி ஆஃப் ஐடியாஸ். ஸோ இது ஒன்று இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். Historical and political allegory, in which the characters and action that are signified literally in their turn represent or allegorize historical personages and events. ஸோ இதில் நேமில் இருக்கிற மாதிரி இது எப்படி இருக்கும்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டையோ இல்லை பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டையோ அலிகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜான் ட்ரைடன்ஸ் அப்சலம் அண்ட் ஆர்ச்டஃபல் இயர் பார்த்தீங்கன்னா 1681 இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போயமில் வந்து ஜான் ட்ரைடன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்க கிங் டேவிடை வந்து சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாண்டை ரெப்ரசன்ட் பண்ணி அதே மாதிரி அவரோட சன் அப்சலம் த டியூக் ஆஃப் மன்மவுத்தாகவும் அண்டு பைபிள் ஸ்டோரி அப்சலம்ஸ் ரெபெலியன் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபாதரை வந்து அலிகரைஸ் பண்ணி இந்த போயமை அவர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அலிகரி கேட்டகரிக்கு. ஸோ இந்த போயம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் டேவிட் வந்து அவரோட நேச்சுரல் சன் அதாவது அப்சலமே வந்து ரெபல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதை வந்து பைபிளில் இருக்க ஸ்டோரியோட அலிகரைஸ் பண்ணி எழுதுறாரு ஜான் ட்ரைடன். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம், த அலிகரி ஆஃப் ஐடியாஸ். இதுவுமே நேமில் இருக்கிற மாதிரியே மீனிங் கொடுக்கும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். இன் விச் த லிட்ரல் கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் த பிளாட் அலிகரைசஸ் அண்ட் அப்ட்ராக்ட் டாக்ட்ரின் ஆர் தீசஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஜான் மில்டன்ஸோட பேரடைஸ் லாஸ்ட் தான். இதோட பப்ளிகேஷன் இயர் பார்த்தீங்கன்னா 1667. மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்டில் டெத் அண்ட் சின் இதை வந்து அலிகரைஸ் பண்ணி ஜான் மில்டன் சொல்லியிருப்பார். அதாவது வந்து டெத் வந்து சாட்டனோட பையனாகவும் சின் பாவம் வந்து சாட்டனோட பொண்ணாகவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ
இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த அலிகரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதுக்கு. ஒரு இமோஷனை ஒரு லிவிங் திங்காக கன்சிடர் பண்ணதுனால மில்டனோட இந்த ஒர்க் வந்து த அலிகரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதிலே ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா a variety of literary genres may be classified as species of allegory. ஸோ இன்னும் நிறைய இருக்கிற லிட்ரரி டேர்ம்ஸ் வந்து அலிகோரியோட ஸ்பீஷியஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேபிள், பேரபிள், எக்ஸம்ப்ளம், ப்ராவர்ப்ஸ். ஸோ ஃபேபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ஈசாபின் கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் பேரபிள் அப்படின்றதுக்கு த குட் சமரிட்டன் அண்ட் ஆஃப் த ப்ராடிகல் சன், இது வந்து பைபிளில் இருக்க ஒரு ஸ்டோரி. அண்ட் எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சர்மன், அதாவது சொற்பொழிவாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கேன்டர்பரி டேல்ஸில் பாடனஸ் டேல் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேல் ஃபுல்லாக என்ன தீமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீட் இஸ் த ரூட் ஆஃப் ஈவில் அப்படின்றத பற்றி தான் அந்த டேல் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ், இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா people in glass houses should not throw stones. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராவர்ப்ஸ் டே டு டே லைஃப்லேயே நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிட்ரரி ஜான்ராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலிகோரியோட ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லிட்ரரி டேர்ம் ஆர்ச்சேசம். ஆர்ச்சேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லிட்ரரி டேர்ம். இந்த லிட்ரரி டேர்மை நம்ம நிறைய போயம்ஸில் பார்க்கலாம். மூவிங் ஆன் டு த டெஃபினிஷன், the literary use of words and expressions that have become absolute in the common speech of an era. It is the use of writing that is today considered outdated or old-fashioned. Archaism means ancient. Archaic words அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெய்லி பேசுகிற பேச்சு மொழியில் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆர்ச்சியாக் வேர்ட்ஸ் அப்படின்றது ஓல்டு ஃபேஷனாக ஆகிடுச்சு. முன்ன க்ரியேட் பண்ண லிட்ரரி ஒர்க்ஸில் நிறைய ஆர்ச்சியாக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டு தைன் ஓன் செல்ஃப் பி ட்ரூ. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் தைன் அப்படின்றது தான் ஆர்ச்சியாக் வேர்ட். தைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யுவர்ஸ், உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த கோட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஆம்லெட் பிளேலேருந்து எடுத்தது. ஸோ இன்னும் என்னென்ன ஆர்ச்சியாக் வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தோ மீனிங் வந்து யூ அப்படின்னு அர்த்தம், தை யுவர் அப்படின்னு அர்த்தம், கோத் ஆர் கோட், கோட்டுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், பட் கோத் அப்படின்றது தான் ஆர்ச்சியாக் இங்கிலீஷ் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செட், ஹேத், ஹேஸ், ஃபோ, எனிமி. அதே மாதிரி இந்த கடவுள் வாழ்த்தெல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அதில் நிறைய யூஸ் பண்ணுற வேர்டு வந்து தை, யுவர், கடவுளை வந்து ரொம்ப மரியாதையாக சொல்கிறது தை அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கீதாஞ்சலியில் டேகர் வந்து தை அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் இதெல்லாம் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற வேர்ட்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லிட்ரரி டேர்ம் அனக்னோரிசம். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் யூனிட் 3ல் கவர் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அனக்னோரிசம் வந்து நிறைய ஷேக்ஸ்பியரோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். Anachronism is the placing of an event or person or thing outside of its historical era. Anachronism அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆத்தர் சொல்கிற ஒரு ஈவெண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தே இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். Shakespeare described in Julius Caesar, which is set in ancient Rome, he introduced a clock that strikes the hour. ஜூலியஸ் சீசரில் ஒரு கோட் வரும், த கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 3 அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த சீனில் அந்த டைமில் கிளாக்குன்றதே ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் த இரா. அப்போவே கிளாக்கை பற்றி டிஃபைன் பண்ணுறதுனால அந்த இடத்துல அது ஒரு அனக்னோரிசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே ஜூலியஸ் சீசரில் Brutus is reading a book with a spine and pages that would not invented for centuries. ப்ரூட்டஸ் வந்து புக்கு படிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் பேஜஸே இல்லையா. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கன் இன் எ மிட்சம்மர்ஸ் நைட்ஸ் ட்ரீம். இதுவும் ஷேக்ஸ்பியரோட பிளே நம்மளுக்கு தெரியும். இந்த பிளேயில் கன் பற்றி சொல்லியிருப்பான். இந்த டைமில் கன்னுன்றதும் ஒன்று கிடையாது. இந்த மாதிரி காலத்தை தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அனக்னோரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் வந்து நிறைய ஷேக்ஸ்பியரோட ரிலேட் ஆகியிருக்கு. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். ஸோ அதனாலே தான் ஷேக்ஸ்பியர்லேருந்தே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் கொடுத்துட்டும் இது என்ன லிட்ரரி டேர்ம்னு கேட்கலாம், இல்லை டெஃபினிஷன் கொடுத்துட்டும் இது எந்த லிட்ரரி டேர்ம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 லிட்ரரி டேர்ம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு எங்கே முடியுது? வழக்கம் போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.